மெயினா நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த ஃபேமிலி விசா. அப்ப நான் அந்த விசாவெல்லாம் பத்தி சொல்றேன் இல்லையா, இவ்வளவுதான் செலவாகுண்டு. ஸோ இதை பாக்குற குவைத்ல இருக்கிற நம்மளோட ஃபாலோவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது மட்டும் தான் செலவா அப்படின்னு கேட்டா எஸ், இது மட்டும் தான் செலவு. நிறைய பேரோட கனவுன்னு சொல்லலாம் உமரா செய்ய போறது. ஸோ இந்த மாதிரி கார் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா பஸ் பிடிச்சி போகணும், டாக்ஸி பிடிச்சி போகணும். ஸோ இதுக்கெல்லாம் செலவாகும். தப்பித்தவரை கூட இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல கூட்டிட்டு வந்துடாதீங்க, வெயில் வெளுத்து வாங்கிடும். ஃபேமிலி விசிட்ல வந்து வேலை தேடலாமான்னு கேட்டா தாராளமா தேடலாம். ஸோ ஒட்டுமொத்த இந்தியன்ஸுக்குமே இந்த ஒரு பெரிய கெட்ட பேர் வந்துட்டு. ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நானும் vlogger. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புறேன். நான் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்கிறேன். ஸோ நான் குவைத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வீக் மேலே ஆயிட்டு. குவைத்தில் நிறைய அப்டேட் நான் ஊருக்கு போயிருந்தேன் இந்த 2 மாசத்துல நடந்திருக்கு. மெயினாக நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த ஃபேமிலி விசா. இப்போ நம்ம ஃபேமிலியெல்லாம் இங்கே கொண்டு வந்துருக்கலாம், எல்லாரும் ஒன்றா ஜாலியாக குவைத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த டைம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நிறைய பேர் வீடியோஸில் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் என்னோட ஃபாலோவர்ஸுக்கு நான் சொல்லணும் இல்லையா, ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸ் என்ன அப்படின்னா, விசிட் விசா ஓப்பன் பண்ணிட்டாங்க, நம்ம இங்கே வந்து வேலை தேடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிளியர் வீடியோவாக தான் இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்ராடுக்கு ஃபேமிலியோட வரணும் இல்லை வேலை தேட வரணுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு குவைத்துக்கு அவங்க எப்படி ஜாபுக்கு வந்து ஜாயின் பண்ணலாங்கிற டீட்டெயிலும் கொஞ்சம் இதில் கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குவைத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி 2 கேட்டகரி விசா தான் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னா சூன் அண்ட் காதிம். இந்த சூன் விசா அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு கடையில் வேலை பார்க்குறோம் இல்லை ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், எனி அதர் நம்ம வெளியே ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த சூன் விசா தான் வரும். இதே வீட்டு டிரைவர், வீட்டில் வேலை செய்கிறவங்க, அதாவது குக்கிங்காக இருக்கட்டும் இல்லை வீடு க்ளீன் பண்ணுறவங்க, தோட்டம் வேலை பார்க்குறவங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த காதிம் விசா வரும். ஸோ இந்த 2 விசா தான் இப்போ போயிட்டு இருந்துச்சு. இப்போது சூன் விசாவில் இருக்கிறவங்க அவங்களோட ஃபேமிலியை இங்கே கொண்டு வரதுக்காக ஃபேமிலி விசிட் விசாவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்னலாம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக ஒன்றுமே கிடையாது. சிம்பிள் மெத்தடில் நம்ம இந்த விசாவை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு நம்மளோட கஃபீலோட பெர்மிஷன் தேவையா அப்படின்னு கேட்டால், இப்போ என்னோட கஃபீல்கிட்ட தான் என்னோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அதாவது எனக்குன்னு ஒரு யூசர் ஐடி இருக்கும், ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அதாவது எனக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது லைசன்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் என்னோட விசா ரினியூவலாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அவங்களோட அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு தான் லாகின் பண்ணுவாங்க. ஸோ இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு அவங்க நமக்கு கொடுத்துட்டாங்கனாலே நம்மளே ஈஸியாக விசாவை அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஃபேமிலியை கூப்பிடுறீங்க அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட முடியாது. ஸோ இப்போ உங்களோட கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஒய்ஃபு, குழந்தை, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, இந்த மாதிரியான ஒரு பிளட் ரிலேஷனில் ஒரு 3 ஜென்ரேஷனை தான் இப்போ வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுமாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான பாசிபிள் இப்போ வரையிலும் ஓப்பனில் இல்லை. கண்டிப்பாக போக போக 1 by 1 ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம ஃபேமிலி மெம்பராக இருக்கிற எல்லாருக்கும் பாஸ்போர்ட் மஸ்ட்டு தேவை. ஸோ இந்த பாஸ்போர்ட் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட ஒய்ஃபை இங்கே அழைச்சிட்டு வர போகிறேன் அப்படின்னா, நான் மேரேஜ் சர்டிஃபிகேட், எனக்கு மேரேஜ் ஆகிட்டு நான் இவங்களை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேங்கிறதுக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும். நான் என் பையனை கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னா என் பையனோட பர்த் சர்டிஃபிகேட், இது 2 இருந்தாலே போதும், வந்துடலாம். ஸோ வரத்துக்கு அதை எங்கெல்லாம் போய் அப்ளை பண்ணணும், இவ்வளோலாம் செலவாகும், லட்சக்கணக்கில் செலவாகும்னு சில பேர்லாம் பில்டப் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் செலவு ஆகாது. இப்போ நான் அந்த விசாவெல்லாம் பற்றி சொல்கிறேன் இல்லையா, இவ்வளோதான் செலவாகுண்டு. ஸோ இதை பார்க்குற குவைத்தில் இருக்கிற நம்மளோட ஃபாலோவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டென்ஷன் ஆவீங்க, ஏன்டா இதெல்லாம் சொல்கிற, ஊரில் இருக்கவங்க இங்கே வரணும்னு ஆசைப்படுறாங்கன்ட்டு. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும், பட் நமக்கு அதுக்கான தகுதி வேணும் இல்லையா. ஸோ அதையுமே எப்படி இருக்கும், எவ்வளோ செலவு ஆகுங்கிறத நான் அந்த வீடியோ போக போக கண்டினியூ பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஃபேமிலி விசிட் எடுக்கிறதுக்கு நமக்கு தேவை. அதாவது ஒய்ஃப் எடுக்கிறோன்னா கல்யாண பதிவு வேணும். அந்த பதிவை வந்து அரபியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும். அதுமாரி பர்த்தையுமே, பையனோட பர்த்தையுமே அரபியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும். இங்கே வந்து மக்தப்னு சொல்லுவாங்க, ஆஃபீஸ். அதாவது நம்ம ஊர்லலாம் எப்படி ப்ரௌசிங் சென்டர் இருக்குது, ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரௌசிங் சென்டர்ஸ்லாம் இங்கே இருக்கும். இவங்கள்ட்ட போயிட்டு இது மாதிரி எனக்கு விசாக்கு அப்ளை பண்ணி கொடு அப்படி சொன்னோன்னா அவங்க அப்ளை பண்ணி நமக்கு விசா கொடுத்துருவாங்க. அதுக்கு அதிகபட்சமாக அவங்க வாங்குறது 2 to 3 தினார் தான் வாங்குறாங்க. அதாவது இந்திய மதிப்புக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா நான் கீழே மென்ஷன் பண்ணி போடுறேன். ஸோ இவ்வளோ தான் அவங்களே வந்து வாங்குறாங்க. ஸோ இது மட்டும்தான் செலவா அப்படின்னு கேட்டால் எஸ், இது மட்டும்தான் செலவு. அப்புறமா சில பேர் வந்து இப்போ ஒரிஜினல் கஃபீல்கிட்ட இருப்பாங்க. ஒரிஜினல் கஃபீல் மீன்ஸ் இப்போ எனக்கு ஒரிஜினல் கஃபீல், நான் என் கடைக்கு அவர் தான் கஃபீல். சில பேர் வந்து வெளியே இருப்பாங்க. வெளியே மீன்ஸ் வேற ஒரு கஃபீல்கிட்ட அக்காம அடிச்சுட்டு வெளியே வேலை பார்க்கறது, வேற ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க எடுக்க போகிறதா கஃபீல்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நீ காசு கொடு, இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா காசு கொடுன்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களாம் காசுக்காக பண்ணுறவங்க. ஸோ அதனால் அதுக்கு அவங்க எவ்வளோ காசு கேட்குறாங்களோ அதை நம்ம கொடுத்து
எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த விசா எடுத்துட்டு உங்களுக்கு விசா வந்துட்டு அப்படின்னா நெக்ஸ்ட் டே கூட டிக்கெட் போட்டு இங்கே வந்துடலாம். இப்போ இங்கே வேலைக்கு நாங்கள் வரோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து பிசிசி பண்ணோம், அப்புறமா மெடிக்கல் பண்ணோம், அப்புறமா எங்களோட பாஸ்போர்ட்டை ஸ்டாம்பிங் சென்ட் பண்ணோம். இந்த ப்ராசஸிங் முடிகிறதுக்கு எப்படி 1 or 1.5 month ஆகிடும் தாராளமாக. ஸோ இப்படி தான் வேலைக்கு வரவங்க வரணும். பட் இந்த விசிட் விசாவில் வரவங்களுக்கு அந்த மாதிரியான எதுவுமே தேவையில்லை. விசா வந்த பிறகு டிக்கெட் போட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட வேண்டியதான். அதுவும் இப்போ குவைத் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, டிக்கெட் போட்டு வர நீங்கள் ஜசீரா அண்ட் குவைத் ஏர்வேஸ் இதுதான் ரெண்டு ஏர்லைன்ஸ் தான் குவைத்தோட ஏர்லைன்ஸ். ஸோ இந்த ஏர்லைன்ஸில் தான் டிக்கெட் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டிக்கெட் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல சீசன் டைம், அதாவது இப்போலாம் நல்ல பீக்கான ரேட் அதிகமாக உள்ள டைமு. ஸோ இதில் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு 40,000 அந்த ரேஞ்ச் வரும். இதுக்கப்புறமா போக போக ஒரு 30,000, 35, 25க்கெலாம் சம்டைம்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் செலவு பண்ணி நீங்கள் வரத்துக்கு செலவுன்னு பார்த்தா இது மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் என் ஒய்ஃபை எடுக்கணும்னா தாராளமாக எடுக்கலாம். ஆனால் என்னால் இப்போ எடுக்க முடியாத சுச்சுவேஷன். ஏன் அப்படின்னா, நான் ஊரில் இருந்து வந்திருக்கேன், எனக்குன்னு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது வெளிநாட்டில் ஒருத்தன் வேலை செய்கிறான்னா அவன் ஊருக்கு போயிட்டு வந்தானா கண்டிப்பாக அவன் கடனாளியாக தான் ஆவான். அந்த கடனை அடைக்கிறதுக்காக தான் திரும்பி அவன் வெளிநாட்டுக்கே வரான். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இப்படி தான். ஸோ இந்த கடனெல்லாம் அடைச்சி முடித்த பிறகு நம்ம செட்டில் ஆனால் தான் நமக்கு வந்து அடுத்த விஷயத்தை நோக்கி போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி என்னோட கடன் கொஞ்சம் இதெல்லாம் முடிஞ்சிட்டுனா கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு ஃபேமிலியை இங்கே எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா நம்மளும் இங்கே தனியாக இருக்கோம், அங்கே வீட்டில் உள்ளவங்களும் அவங்களும் இங்கே வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா ஒருத்தவங்க அழைச்சிட்டு வராங்க. அதாவது இங்கே அதிகமாக அழைச்சிட்டு வரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க, நல்ல சேலரியில் இருக்கிறவங்க. ஸோ அவங்கெல்லாம் அழைச்சிட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஊருக்கு அனுப்புகிற காசை இங்கே செலவு பண்ண வைப்பறாங்க. பட் நமக்கு ஊருக்கு அனுப்புகிற காசே பத்த மாட்டேங்குது. இதில் நம்ம ஊருக்கும் காசு அனுப்பிட்டு இங்கேயும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் நிறைய பேர் இன்னும் அந்த விசாவை எடுக்காமல் இருக்காங்க. பட் ஆனால் எல்லாருக்குமே இங்கே அழைச்சிட்டு வந்து இருக்கணுங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கான நியத்து தான். ஸோ துவா செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நடக்கிறது நமக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து குவைத்துக்கு என்ட்ரியில் வரோம் அப்படின்னா வந்துட்டா குவைத்தில் மட்டும்தான் இருக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. நிறைய பேரோட கனவுன்னு சொல்லலாம் உமரா செய்ய போகிறது. ஸோ அந்த உமரா செய்ய போகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. நீங்கள் ஒரு 3 month உள்ளே வரீங்க. அதாவது இந்த விசிட் விசாவோட வேலிடிட்டி எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 3 month வேலிடிட்டி கொடுக்குறாங்க. 3 month முடிகிற கேப்பில் ஸோ முடிய போகிற நெருக்கத்தில் நீங்கள் 6 month ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இல்லை 1 year ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கெல்லாம் சில இடத்துல சார்ஜஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. இதை நான் ஒரு டீட்டெயிலாக கேட்டு எவ்வளோ வரும் ஒரு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, என்னென்ன ப்ரொசீஜரில் அப்ளை பண்ணணும், நம்மளே ஈஸியாக அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போது நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு இதுதான் ப்ரொசீஜர் ப்ராசஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான இருக்கிறதுனால நம்ம வந்து இங்கே குவைத்தில் இருந்து உமரா செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஊர்லேருந்து ஒய்ஃபு, பிள்ளைங்க, அம்மா, அத்தா, ஸோ இவங்க எல்லாரையும் நம்ம இங்கே கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கேருந்து உமராக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஏன்னா இங்கே உமரா செய்கிறதுக்கு வெறும் ஒரு 110 தினார் தான் ஆகும். 7 நாள் 8 நாள்னு சொல்லிட்டு நிறைய ட்ராவல்ஸ் இருக்குது இங்கே. நான்லாம் உமரா செய்ய போனது அப்படி தான். 110 தினார்னா அதிகபட்சம் நம்ம இந்தியா மதிப்புக்கு 30,000 தான் வரும் ஒரு ஆளுக்கு போயிட்டு வரது. நமக்கு சாப்பாடு செலவு இருக்குது, அது மட்டும் தான் நம்ம பார்த்துக்கணும். அங்கே போனால் நமக்கு ரூம்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. நான் இதுக்கு முன்னாடி உமரா போன வீடியோவுமே போட்டிருக்கேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியாக தான் இருக்கும் அதோட சுச்சுவேஷன். ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து இங்கே அழைச்சிட்டு வந்தால் இங்கே உமரா செய்வோம் போகலாம். இப்போ நீங்களே கேட்கலாம், ஏன்டா விசாக்கு வந்து அதிகபட்சமாக என்னடா செலவாகுது, அழகாக ஒய்ஃபெல்லாம் எடுத்து இங்கே வச்சுக்கலாமே அப்படின்னு. கரெக்டு தான். நமக்கு வந்து விசா செலவு மட்டும் நம்ம எப்போதுமே கால்குலேட் பண்ணக்கூடாது. நம்ம இங்கே இப்போ நான் இருக்கிறது வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ரூமில் இருக்கோம். என்னோட ரூம் வாடகை வந்து 35 தினார். ஸோ 35 தினார் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 10,000 வச்சுக்கோங்க. 10,000 நான் ரூம் வாடகை கொடுக்குறேன். இதோட எனக்கு வந்து முடிஞ்சிட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போ ரூமில் யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் எப்படின்னா, நான் அண்ணன் இருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஒரு ஆள் இருக்கார் எங்கள் கூட குக்கிங் பண்ணி சாப்பிட்ற ஆள். ஸோ இவங்க எல்லாருமே ஷேர் பண்ணி தான் ஒரு திங்ஸ் வாங்கியிருக்கோம், சமைக்கிறதுக்காக இருக்கட்டும் எல்லாமே. இப்போ கட்டில் இருக்குது, கட்டில் வந்து இப்போ நானும் அண்ணனும் ஷேர் பண்ணி வாங்கியிருக்கோம், அந்த டபுள் பெட்டாக இருக்கிற கட்டில். இப்போ நான் ஒய்ஃபை நான் இங்கே எடுக்க போகிறேன், இப்போ ஃபேமிலி விசா எடுக்க போகிறேன்னா இது எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற பேச்சுலர்ஸுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபேமிலி விசா எடுக்க போகிறேன்னா தனியாக ஃபஸ்ட்டு ஒரு ரூம் பிடிக்கணும். ஸோ அந்த ரூம் பிடிக்கணும் அப்படின்னா அந்த ரூம் வந்து ஷேரிங்லேயே கிடைக்கும், இல்லை செப்பரேட் ரூமாகவும் கிடைக்கும். ஷேரிங்கில் கிடைக்கிற ரூமு அதிகபட்சம் அதோட ரெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 80 தினார்லேருந்து ஸ்டார்டிங் மேலே இருக்குது. இல்லை தனி ஃப்ளாட்டாக பிடிச்சா அப்படின்னா 120 தினார்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. ஸோ இதுதான் ஆகும் ரூம் செலவுக்கு. மாதம் இந்த அமௌண்ட் நம்ம ரூமுக்கு வாடகைன்னு எடுத்து வச்சிடணும். ஸோ இது மட்டும் தானான்னு கேட்டால் கிடையாது. நம்ம ரூமு மாறி போனோம் அப்படின்னா அங்கே போயிட்டு ரூமுக்கு வாங்குற திங்ஸ்லாம் இருக்குது. அது என்ன திங்ஸ் அப்படின்னா, அந்த அடுப்பு, கட்டிலாக இருக்கட்டும், இப்போ சமைக்கிறதுக்கு திங்ஸ் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும். அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் இருக்கோம் அப்படின்னா நாங்கள் அதிகபட்சம் சாப்பிட்றது 2 வேளை,
இல்லை ஒரு வேளை சாப்பிட்டுட்டு மற்ற வேளை சும்மா ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு கூட போயிடுவோம். பட் ஃபேமிலி வந்தாங்கன்னா அப்படி பண்ண முடியாது. 3 வேளை சாப்பிட்டாகணும். இப்போ ஒரு ஆள் சாப்பாட்டுக்கு ஏன்னா என்னோட சாப்பாடு செலவுக்கு 20,000 ஒரு மாதத்துக்கு செலவாகுதுன்னா, இப்போ ஃபேமிலி வந்துட்டாங்கன்னா அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ செலவாகும்னு. இது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி வந்தாங்கன்னா நம்ம ரூம்லேயே வச்சுக்க மாட்டோம், வெளியே அழைச்சிட்டு போவோம். வெளியே அழைச்சிட்டு போகிறதுக்கு நமக்கு வந்து கையில் நம்மள்ட்ட கார் இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டரு. நம்ம வேணா டியூட்டி இருப்போம், டியூட்டியை முடிச்சுட்டு நம்ம வெளியே போய் சுற்றி காட்டுறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கார் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா பஸ் பிடிச்சி போகணும், டாக்ஸி பிடிச்சி போகணும். ஸோ இதுக்கெல்லாம் செலவாகும். இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம கையில் காசு சேர்த்து வச்சுட்டு நம்ம அப்புறமா ஃபேமிலி எடுத்தால் தான் அவங்களும் இங்கே வந்து குவைத்தை சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும், அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. சும்மா விசா ஓப்பன் பண்ணிட்டாங்க, நான் வந்து எல்லாரும் அவங்கவுங்க ஒய்ஃபை துபாய் அழைச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா இப்போ துபாய்லாம் ரொம்ப சகஜமாக போயிட்டல. ஸோ துபாய் அழைச்சிட்டு போகிறாங்க. நானும் இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பந்தாக்காக கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறத விட நம்ம காசுலாம் சேர்த்து வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்து அவங்களும் இங்கே வந்து குவைத்தை சுற்றி பார்க்கணும், குவைத்தில் என்ஜாய் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் விசிட் விசாவில் ஃபேமிலி எடுக்கிறீங்க அப்படின்னா நவம்பர் மந்த்துக்கு மேலே எடுத்துக்கோங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த இதெல்லாம் கொஞ்சம் கூலிங்கில் இருக்கும், பயங்கரமான கூலிங்லேயும் இருக்கும். ஸோ அழைச்சிங்கன்னா அப்படின்னா ஒரு சூப்பரான கிளைமேட். தப்பித்தவரை கூட இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க, வெயில் வெளுத்து வாங்கிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ஃபேமிலி விசிட் விசாவோட ஒரு ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர் இதுதான். ஸோ அதே மாதிரி இன்னொன்று நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, இந்த விசிட் விசா ஓப்பன் பண்ணிட்டாங்க, இந்த விசிட் விசாவில் வந்து இங்கே நான் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாமா? என்னோட அண்ணன் வந்து இங்கே இருக்காங்க, ஸோ நான் அவங்க எனக்கு விசிட் விசா எடுத்து கொடுக்குறாங்க, இங்கே வந்து வேலை தேடிக்கலாமா? இல்லை நான் என் ஒய்ஃபையை இங்கே எடுத்துகிட்டு வந்து வேலை தேடிக்கலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த விசிட் விசாவில் வரவங்களுக்கு வந்து வேறு விசா சேஞ்ச் ஆக பாசிபிளே கிடையாது. விசிட்டில் வரவங்க இங்கே வந்து சுற்றி பார்க்கலாம், அவங்க டூரிஸ்ட். ஸோ இங்கே வந்து எங்கே வேணாலும் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் அந்த விசா முடிகிறதுக்கும் முன்னாடியே அவங்க வந்து ஊருக்கு போயிடணும். ஸோ அப்படி அவங்க ஊருக்கு போகாமல் இங்கேயே இல்லீகலாக இருக்கணும்னு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இப்போலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமைஸ்டு. யார் ஸ்பான்சர்? இப்போ நான் என் ஒய்ஃபை எடுத்துகிட்டு 1 மாதம் முடிஞ்சுட்டு, இப்போ 3 மாதம் முடிஞ்சுட்டு நான் ரினியூவல் பண்ணாமல் இங்கேயே திருட்டுத்தனமாக இருக்கேன் அப்படின்னா அவங்களோட சிஸ்டமில் தெரிஞ்சிடும். ஸோ என்னோட பத்தாக்காவை லாக் பண்ணிவிடுவாங்க. பத்தாக்கா மீன்ஸ் சிவில் ஐடி லாக் பண்ணிவிடுவாங்க. லாக் பண்ணால் என்னோட பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது, சிம் வாங்க முடியாது, ரீசார்ஜ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளே மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸஸாக இருக்கிறதுக்கும் ஃபைன் போடுவாங்க, அந்த ஃபைனும் கட்டுற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்புறம் வேலை தேடுறதை பற்றி சொல்கிறேன். இப்போ நீங்கள் விசிட், அதாவது ஃபேமிலி விசிட்டில் வந்து வேலை தேடலாமான்னு கேட்டால் தாராளமாக தேடலாம். இங்கே இருக்கிற இன்டர்வியூ எல்லாத்தையும் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு குவாலிஃபைடு இங்கே வந்து உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்டே நீங்கள் விசா வாங்கிட்டு எனக்கு விசா கொடுங்க, நான் ஊருக்கு போயிட்டு உங்களோட சூன் விசாவில் நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில பேர் விசா கொடுக்கறதுக்கு பாசிபிள் இருக்குது. நீங்கள் வந்து இந்த விசிட் விசாவில் வந்துட்டு இதுலேருந்து இங்கே இருந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆக முடியாது. நீங்கள் விசிட் விசாவில் உள்ளே வந்துட்டு நீங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் பண்ணிவிட்டு அப்படியே வேலை தேடுறீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் போய் நான் மருந்து என்னோட குவாலிஃபிகேஷன் இதுன்னு சொல்லிட்டு சிவி கொடுத்து நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க புதுசாக விசா கொடுத்து நீங்கள் ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து அடுத்து மெடிக்கல், பிசிசி, ஸ்டாம்பிங் இது எல்லாமே போட்டு குவைத்துக்குள்ளே வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு ப்ராசஸ் இந்த விசாவில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதுல நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறமா போக போக இந்த விசிட் விசாலாம் ஓப்பன் பண்ணுவாங்க. விசிட் விசா மீன்ஸ் யார் வேணாலும் வரலாம், வந்து விசிட்டில் வந்துட்டு இங்கே வந்து வேலைக்கு தேடி வேலையிலேருந்து விசிட்லேருந்து ஒரு சூன் விசாவாக சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கும். இதெல்லாம் போக போக ஓப்பன் பண்ணி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். துபாய் எப்படி ஒரு ஓப்பன் கண்ட்ரியாக இருக்குது, யார் வேணாலும் போகலாம், போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், வேலைக்கு சேர்ந்துக்கலாம். இந்த மாதிரியான நாடு தான் ஃபஸ்ட் ஆரம்பத்தில் குவைத் இருந்துச்சு. அப்புறமா அந்த கொரோனாவில் வந்து லாக்டவுன்னு ஒன்று போட்டு அதுக்கப்புறமா எல்லா விசாவையும் க்ளோஸ் பண்ணிட்டு சூன் அண்ட் காதிம் இந்த 2 விசா தான் ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ இப்போது 1 by 1 எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறதுனால நமக்கு தான் ஒரு பெனிஃபிட்டு. ஸோ இந்த விசாவை நல்ல விதத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இதில் எதுவும் ஃபோர்ஜரி பண்ணலாம், தில்லுமுள்ளு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்களே, இதை வச்சு நம்ம இந்த மாதிரிலாம் ஃபோர்ஜரி பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டிங்க வந்து ஒரு தடவை இந்த ஃபோர்ஜரி பண்ணி மாட்டிட்டிங்கன்னா மாற்ற ஒரு ஆள் தான் ஒட்டுமொத்த இந்தியன்ஸுக்கும் கெட்ட பேர். இப்போ ரீசெண்டாக ஒரு கேரளா இஷ்யூ நடந்துச்சு. லோன் வாங்கினாங்க, இந்த லோன் வாங்கிட்டு பணத்தை கட்டாமல் விட்டது. ஸோ ஒட்டுமொத்த இந்தியன்ஸுக்குமே இந்த ஒரு பெரிய கெட்ட பேர் வந்துட்டு இந்த மாதிரியான இதை பண்ணிடாதீங்க. நமக்கு ஒரு சலுகை கொடுக்குறாங்கன்னா அதை நல்ல விதத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து இல்லீகலாக நான் வந்து இப்படி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஃபோர்ஜரி பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இந்தியன்ஸுக்கும் தமிழர்களுக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு அடுத்து அந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்காம போயிட போகுது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். அண்ட் தென் அவ்வளோதான் இந்த வீடியோவை முடிக்க போகிற தருணம். இவ்வளோதான் இந்த ப்ராசஸிங். இதை பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் என்னோட இன்ஸ்டா பேஜ்லையும் டிஎம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஆனால் நிறைய பேருக்கு ஆசை, எனக்குமே என் ஒய்ஃபை இங்கே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். பட் அதுக்கான சூழ்நிலை அமையணும், அதுக்கான காசு நமக்கு வேணும். நம்ம வந்து சம்பாதிக்கிற பணம் வீட்டுக்கு அனுப்பி வீட்டு செலவுக்கு தான் கரெக்டாக இருக்குது, நம்மளால் கொஞ்சம் கூட சேர்த்து வைக்க முடியல.
ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் சேர்த்து வைக்க முடியுதோ சேர்த்து வச்சு நம்ம ஃபேமிலி எடுத்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலி விசா எதுக்காக ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு எதுக்காக இது அப்படின்னா, நிறைய பேருக்கு இங்கே ஸ்ட்ரெஸ் அதிகமாகி ஹார்ட் அட்டாக் வருது, சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கக்கூடாது, ஃபேமிலியை எடுத்துகிட்டு வந்து கூட வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயம்லாம் ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி தான் இது. ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை குவைத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாரெல்லாம் குவைத்துக்கு வரணும்னு ஆசையாக இருக்கீங்களோ அவங்களும் இந்த வீடியோ அனுப்பி பார்த்து எப்படிலாம் வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பை பை, see you. நான் உங்கள் நானும் vlogger.